நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை மற்றும் தேர்தல் முறை மாற்றம் தொடர்பிலான பிரேரணை அமைச்சரவையில் சமர்ப்பிப்பு. தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தின் பின்னரே ஜனாதிபதி முறை மாற்றமடையும் என அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவிப்பு. பிரான்ஸ் மீது மீண்டும் பயங்கரவாத தாக்குதல். வரவு செலவு திட்டத்தில் அத்தியாவசிய 10 பொருட்களுக்கு நிவாரணம். போதைப்பொருள் விநியோகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளை பகிரங்கப்படுத்துவதாக கூறிய வைத்தியர் அபாயகர ஔடத கட்டுப்பாட்டு சபை தலைமை கதிரையிலிருந்து நீக்கம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் வாயிலாக சக்தி டிவி குளோபலூடாக கனடா, லண்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து இணைந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் அஞ்சலி. வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் நேயர்களே. இன்றும் கூட நியூஸ் ஃபர்ஸ்ட் வாயிலாக பல்வேறு தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக காத்திருக்கின்றோம். விசேடமாக ஜெஃப்ரி, இன்றைய தினம் மீண்டும் பிரான்சில் பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அது தொடர்பான விசேட தகவலையும் அங்கு விசேட செய்தியாளர் முகமாக உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக காத்திருக்கின்றோம். அந்த செய்தி உள்ளிட்ட மேலும் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. முதலில் நமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிப்பது மற்றும் புதிய தேர்தல் முறைமை தொடர்பிலான ஜனாதிபதியின் பிரேரணைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ஜனாதிபதி தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி செயலகத்தில் கூடியது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று முற்பகல் அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி தேர்தலின் போது உறுதி வழங்கியதை போன்று நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை இல்லாதொழித்து பாராளுமன்றத்துக்கு அதிகாரங்களை வழங்குதல் மற்றும் தேர்தல் முறையில் திருத்தம் மேற்கொண்டு ஜனநாயக தேர்தல் முறையை அறிமுகம் செய்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை இன்று ஜனாதிபதி முன்வைத்தார். அதன்படி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பங்களிப்புடன் அமைச்சரவை உபக்குழு ஒன்றை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் 2 வாரங்களில் அந்த உபக்குழு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளது. அதன் பின்னர் சட்ட வரைஞர்களினால் சட்டமூலம் தயாரிக்கப்படும் என இன்றைய அமைச்சரவை கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வரலாற்று சிறப்புமிக்க யோசனை ஒன்றை இன்று அமைச்சரவையில் முன்வைத்தார். தன்வசமுள்ள நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை மாற்றியமைத்து தற்போதைய தேர்தல் முறையிலும் மாற்றம் ஏற்படுத்தும் வகையில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை முன்வைத்தார். ஜனாதிபதி தேர்தலின் போது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க அமைச்சரவை பத்திரத்தை ஜனாதிபதி இன்று சமர்ப்பித்தார். நாளை மறுதினம் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட உள்ளது. வரவு செலவு திட்டம் தொடர்பிலான விசேட அமைச்சரவை கூட்டம் ஒன்று நாளை நடைபெற உள்ளது. அதன்போது தேவையான தீர்மானங்களை எடுப்போம். இன்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடக சந்திப்பின் போது அமைச்சரவை கூட்டம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அமைச்சர் ஒருவரின் மகன் தனது அலுவலகத்திற்குள் நுழைந்து ஆவணங்களை பார்க்க முற்பட்டதாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். அது குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். அது தொடர்பில் அவர் இன்று அமைச்சரவையில் பேசினாரா? ඊයේ දවසේ නකොට මේ අමාත්‍යාංශයට රිංගල එක ඇමතිවරයෙක්ගේ පුතෙක් උත්සාහ කළ දිනවා මගේ දේවල් හොයන්න. මම මේක පිළිබඳව දැඩිසේ හෙට දවසේදී කතා කරන්න විශ්වාස කරනවා කැබිනට් තුළ. මේ ඇමතිවරුන්ගේ පුතුන්ට මේක ඇස්ස රිංගගෙන දේශපාලනිකයන් හම්බ වෙන්නේ නැහැ. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை அலுவலகமான சிறிகொத்தவில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் மங்கள சமரவீர கருத்து தெரிவித்தார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஏற்றாற்போன்று மக்கள் கருத்து கணிப்பின்றி திருத்தம் மேற்கொள்ள முடியுமான அனைத்து அதிகாரங்களையும் நீக்குவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். சில விடயங்களுக்கு 3-2 அதிகாரம் மாத்திரமின்றி மக்கள் கருத்து கணிப்பும் அவசியம் என உயர்நீதிமன்றம் கூறியிருந்தது. அந்த விடயங்களை மாத்திரம் நாம் ஒருபுறம் வைத்துவிட்டு வரலாற்றில் முதற் தடவையாக வெற்றி பெற்ற ஜனாதிபதி ஒருவர் தமது அதிகாரங்களை குறைப்பதற்கான பிரேரணையை முன்வைத்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இந்த பதவிக்காலம் நிறைவடையும் நேரத்திலிருந்து, அதாவது அடுத்த பதவி காலத்திலிருந்து நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை முற்றாக நீக்கப்படும். தமிழ் கைதிகள் 11 பேரை அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த கைதிகள் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைக்காத காரணத்தினால் அவர்களின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து எதிர்வரும் 2ஆம் தேதி வரை 11 தமிழ் கைதிகளையும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் அருணி ஆட்டிகல உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
பொருளையில் உள்ள மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்த தமிழ் கைதிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்கள் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்திடமிருந்து இதுவரை ஆலோசனை எதுவும் கிடைக்கவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்துக்கு இன்று அறிவித்துள்ளனர். இன்று நீதிமன்றத்திற்கு தமிழ் கைதிகள் 11 பேர் ஆஜர் செய்யப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அறிவுறுத்தல்களுக்காக காத்திருக்கின்றார்கள். இதில் குறிப்பாக 3 கைதிகள் ஏற்கனவே புனர்வாழ்வளிக்கப்பட்டவர்கள் 2012ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் கைது செய்யப்பட்டு மீண்டும் கடுப்பு காவலில் இருக்கின்றார்கள். இன்று சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அறிவுறுத்தல் இல்லை என்றபடியால் அவர்களை மீண்டும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மட்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. ஏற்கனவே பிழை வழங்கப்பட்ட 39 பேரில் இன்று 3 பேர் வெளியேறி சென்றிருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கும் தமிழ் அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம் அரசியல் கைதிகளாகிய நாங்கள் எமது போராட்டத்தை தற்காலிகமாக டிசம்பர் 15 வரை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளோம். எமது போராட்டத்திற்கு முழுமையான உலக தமிழ் மக்களும் உலக தமிழ் தலைவர்களும் எமது போராட்டத்தை கையில் எடுத்து வடமாகாண சபை முதலமைச்சர் ஐயா விக்னேஸ்வரன் ஐயாவும் பாராளுமன்ற சம்பந்தன் ஐயாவும் தலைமை தாங்கி எமது போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என இக்கால உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். தமிழ் அரசியல் கைதிகளாகினார் அரசியல் கைதிகள் கடுமையான மனநோயிலே உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே கிட்டத்தட்ட 8 பேர் மனநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரார்கள். நல்லாட்சி அரசாங்கம் அவர்கள் மிக விரைவாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நேற்று முன்தினம் அமைச்சர்களான சுவாமிநாதன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் சிறைச்சாலை ஆணையாளர் அவர்களும் வந்துதான் எங்களை உண்ணாவிரதத்தை நிப்பாட்டினது. நிச்சயமா அவர்களுக்கு நல்ல ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா இந்த 10 நாளைக்குள்ள அவர்களுக்கு நல்ல ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படியான நிலையில எங்க அரசியல் கைதிகள் இல்ல, உடலாலையும் உடல் ரீதியாலையும் பாதிக்கப்பட்டிருக்க, மன ரீதியாலையும் பாதிக்கப்படும். இன்றைக்கு அவர்கள் குடும்பத்தின் மத்தியில குடும்பத்தின் நிலைமையிலான இருக்கிற மற்றும்படி வழியில வந்து அவர்கள் சுயமா செய்யக்கூடிய மாதிரி ஒருத்தருமே இல்ல. ஹஸ்பண்டை இப்ப இன்றைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கணும். அவ இவ்வளவு காலம் உண்ணாவிரதம் இருந்தவே அவ இந்த உண்ணாவிரதத்தை முடிச்சிருக்கிறாங்க. அதே இவையில ரிலீஸ் பண்ணின மாதிரி அங்க இருக்கும் அனைத்து அரசியல் கைதி அவ்வளவு பேரையும் விடுதலை செய்ய வேணும். இந்த ஜனாதிபதி, இந்த புதுசா வந்திருக்கிற ஜனாதிபதி அவ்வளவு பேரையும் விடுதலை செய்து அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு உங்களோட சக்திக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்ப எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஐயா. ஏனென்று சொன்னா அவர்கள் இப்ப இன்றைக்கு இப்ப கட்டம் கட்டமா விட்டு கொண்டு இருக்கணும். அப்ப விட்டத்தால எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கின்றது. இருக்கிற மிச்ச கைதிகளையும் அவங்க விடுதலை செய்ய வேணும் என்று ஆவா. இதேவேளை 2 கட்டங்களாக பிணை வழங்கப்பட்டுள்ள 39 தமிழ் கைதிகளில் 30 பேர் இதுவரை பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்து சிறைச்சாலையிலிருந்து வெளியேறியுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பிணையில் விடுவிக்கப்பட்ட 8 பேரில் 6 பேர் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்த பின்னர் உறவினர்களால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹன புஷ்பகுமார தெரிவித்தார். இது தவிர ஏற்கனவே பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த 31 தமிழ் கைதிகளில் 24 பேரும் கடந்த வாரத்தில் உறவினர்களால் அழைத்துச் செல்லப்பட்டிருந்தனர். இதன் பிரகாரம் பிணை வழங்கப்பட்டுள்ள மேலும் 9 பேர் தொடர்ந்தும் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கூறினார். சாண்டின் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் பிரேம்சுதன். இன்று காலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை பாரிஸ் ஸ்டாட் பிரான்சுக்கு அருகாமையில் இருக்கின்ற சந்துனி என்ற இடத்திலே துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் கேட்டிருக்கின்றன. அயலவர்கள் இதை பற்றி போலீசாரிடம் புகார் செய்ததை அடுத்து அந்த இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த இடத்தை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். காலை 4:30 மணியளவில் இருந்து 6:40 வரைக்கும் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், துப்பாக்கிச் சூட்டு வேட்டுகள் அங்கே தீர்க்கப்பட்டிருக்கின்றன. இதன் பிறகு போலீசார் அந்த இடத்தில் தேடுதல் வேட்டையை ஆரம்பித்த பொழுது மீண்டும் தீவிரவாதிகளுக்கும் போலீசாருக்கும் இடையிலான தாக்குதல் சண்டை இடம்பெற்றிருக்கின்றது. இதில் 5 போலீசார் காயமுற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்களை பொறுத்தவரையில் ஒருவர் இறந்திருக்கலாம். இதன் பிறகு போலீசாருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையில் நேரடி துப்பாக்கி மோதல் இடம்பெற்றிருக்கின்றன. முதலாவது தாக்குதலாக ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு தீவிரவாதினை போலீசார் கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு இரண்டாவது அடையாளம் காணப்பட்ட பெண், இவர் தன்னைத்தானே தற்கொலை கொண்டு தாக்குதலின் மூலமாக அளித்திருக்கின்றார். அதன் பிறகு மொத்தமாக 7 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது பிரான்சை பொறுத்தவரையில் பாரிஸை சுற்றியுள்ள பகுதிகளிலும் போலீசார் மிகவும் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலைமை சாதாரணமாக மாறி இருக்கின்றது. மக்களிடையே அச்சம் காணப்பட்டாலும் தங்களுடைய வேலைகளுக்கு அவர்கள் சென்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக பாரிஸில் இருந்து பிரேம்சுதன்.
அடுத்த வருடத்திற்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் நாளை மறுதினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு கிடைக்க உள்ள நிவாரணங்கள் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு ஜனாதிபதி மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளார். மக்களின் ஜீவனோபாயத்தை மேம்படுத்தும் வகையிலான பிரேரணைகள் அதில் உள்ளன. அதனை நான் விரிவாக கூறுவதில்லை. எனினும் அத்தியாவசிய 10 பொருட்களுக்கு மக்களுக்கு நிவாரணம் கிடைக்க உள்ளது. அதனை விட அதிகமாக நான் கூறுவதில்லை. 20ஆம் தேதி அதனை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். மக்களுக்கு நலன் கிடைக்கும் வகையில் இந்த வரவு செலவு திட்டம் அமையும். தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நல்லாட்சி தொடர்பில் கருத்து தெரிவித்தார். யாழ்ப்பாண நல்லாட்சிக்காக வேண்டி வந்த அரசாங்கம், மக்களுடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் முடிக்கிறதுக்கு வந்த அரசாங்கம் இன்று கொச்சிக்காவுடைய விலையை பார்த்தால் 1200 ரூபா கிலோ, தேசிக்கா 1 கிலோ 800 ரூபாவாக இருக்குது. நான் மார்க்கெட் போற சொல்லி தான் எனக்கு தெரியுது. அதனால இந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த அரசாங்கம் இருந்து வந்தால் மக்கள் மத்தியில் பிரச்சனை உண்டாகக்கூடும். மக்கள் இதை பேசிக்கொள்றாங்க. நாங்க ரவி கருணாநிதி என்ன கேட்கிறோம்னு சொன்னால், அன்று நல்லாட்சிக்காக வேண்டிய இயக்கம், நல்லாட்சிக்காக வேண்டிய அரசாங்கம் மக்களுக்கு என்ன பொருந்தினோ, நாங்க உங்களை நிம்மதியாக வாழ விடுவோம், உங்களுக்கு எஜுகேஷனை நாங்க ஃப்ரீயா கொடுப்போம், ஹெல்த் சர்வீஸை நாங்க ஃப்ரீயா கொடுப்போம், உங்களுக்கு விலைவாசியெல்லாம் நாங்க குறைச்சு கொடுப்போம். இதுதான் உண்மையான நாங்க சொன்ன ஸ்லோகன். இந்த ஸ்லோகனை காப்பாற்ற வேண்டியது ரவி கருணாநிதியோட வேலை. அது எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஃப்ரீ எஜுகேஷனோ ஃப்ரீ மெடிக்கல் சர்வீஸையோ தேவை எசென்ஷியல் ஃபுட் பிரைசஸையும் கூட்டாம இந்த அரசாங்கம் பார்த்துக்கொள்ளணும்ன்றதை நாங்க ரவி கருணாநிதி வேண்டிக்கொள்றோம். அமைச்சர் சொல்றாரு, நான் வவுச்சர் ஒன்று கொடுக்க போறேன். இந்த ஸ்கூல் பிள்ளைகளோட யூனிஃபார்த்துக்கு ஒரு வவுச்சர் கொடுத்தா சில அப்பா அம்மா இருக்கணும் பேர் கசிப்புக்காரனுக்கு கொடுத்துருவான், சிலவன் பேர் மரக்காரிக்காரனுக்கு கொடுத்தோம், சில இறைச்சி கடைக்காரனுக்கு கொடுத்துருவான், சிலவன் அப்படியே வித்துருவான் வவுச்சர். அப்படி இல்லாட்டி நல்லா இருந்து குடிக்கிற பிரின்சிபலை நாங்க கெட்டவனா மாத்த போறோம் அந்த வவுச்சரை கொடுத்து. அவன் கலவண்ட ஸ்டார்ட் பண்ணுவான். வடமாகாணத்தில் கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலையில் தற்போது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்கள் விளம்பரங்களை அடுத்து. வடமாகாணத்தில் கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலையால் தற்போது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு மழை ஓரளவு ஓய்ந்துள்ளதுடன் தற்காலிக இடங்களில் தங்கியிருந்த மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்பி வருவதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள். யாழ் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர். அத்துடன் பலர் இடம்பெயர்ந்ததுடன் தற்போது வெள்ளம் வற்றிப் போயுள்ளதால் மக்கள் தமது வீடுகளுக்கு சென்றுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். 24,296 குடும்பங்களைச் சேர்ந்த 86,210 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதேவேளை 62க்கு மேற்பட்ட தற்காலிக வெளியேற்று நிலையங்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கான பாதிப்புகளை தணிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கான சகல உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. 3,134 குடும்பங்களைச் சேர்ந்த 11,319 நபர்கள் அங்கே தற்காலிக வெளியேற்று நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அநேகமான வாய்க்கால்கள் மூடப்பட்ட நிலையிலும் சில சட்டபூர்வமற்ற நடவடிக்கைகளாலே மறைக்கப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலேயும் இந்த வெள்ள பாதிப்பானது ஏற்பட்டிருக்கின்றதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் 2 நாட்களாக சீரற்ற வானிலை நிலவிய நிலையில் இன்று பிற்பகல் மீண்டும் பலத்த மழை பெய்துள்ளது. தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் தமது வீடுகளுக்கு சென்று கொண்டிருக்கும் நிலையில் மீண்டும் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இரணிமடு குளத்தின் 11 வான்கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளதுடன் மாவட்டத்தில் உள்ள சிறு குளங்களும் வான் பாய்ந்து வருகின்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கடந்த சில வாரங்களாக தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக தமது பயிர்ச்செய்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளமையினால் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட மரக்கறி செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
தமது ஜீவனோபாயத்துக்கு விளைச்சலை எதிர்பார்த்து செய்கை பண்ணிய விவசாயிகள் இன்று விளைச்சல் அழிவடைந்துள்ளமையினால் செய்வதறியாது திகைத்து போயுள்ளனர். நுவர்லியா அக்கரப்பத்தன பிரதேசத்தில் எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. சீரற்ற வானிலை காரணமாக பயிர் செய்கைகள் அழிவடைந்துள்ளமையினால் விவசாயிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். தாம் கடன் பெற்று பயிர் செய்கை மேற்கொண்டதாகவும் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளமையினால் அந்த கடனையும் திருப்பிக் கொடுக்க முடியாதுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். போன மாசம் பெஞ்ச மழையில இப்படி கேரட், லீக்கிஸ், கோவா, போஞ்சி எல்லாம் வெள்ளத்தில் அடிபட்டு போயிருச்சு. நாங்க தங்க சாமானத்தை அடகு வச்சுதான் நாங்க அந்த தோட்டத்தை செஞ்சு மீண்டும் இந்த வெள்ளத்துல போயிருச்சு. வருமானம் பத்தாதனால விவசாயத்துல ஒரு 50-20 பாரு போல வச்சுக்கிட்டு நாங்க அந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். லீக்ஸ் 30,000 கண்ணு நட்டு வெறும் 10 துண்டு லீக்ஸ் தான் நாங்க கலட்டிக்கிட்டு இருக்கோம். 15-20,000 கொச்சா கண்ணு நட்டேன். கொச்சா கண்ணு அவ்வளவு எல்லாம் லுஸ் போயிருச்சு. எல்லாம் தண்ணி அடிச்சு நாசமாகிருச்சு. இன்னும் ஒரு 50 கிலோ கூட எனக்கு உடைக்கூடிய சூழ்நிலை எல்லாம் போயிடுச்சு. வருமானத்துக்கு மேல செலவு போய்கிட்டு இருக்கு. நகையெல்லாம் வச்சுதான் தோட்டத்தை செஞ்சோம். இந்த பின்புலத்திலேயே சந்தையில் மரக்கறிகளின் விலை வெகுவாக அதிகரித்துள்ளது. கேகாலை மாவட்டத்தின் சப்புமால் கந்த தோட்ட தொழிலாளர்கள் இன்று காலை கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். இன்று காலை சப்புமல்கந்த தேயிலை தொழிற்சாலைக்கு முன் திரண்ட நூற்றுக்கணக்கான தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். தொழிற்சாலைக்கு கொழுந்து உரிய முறையில் வருவது இல்லை என்பதை காரணம் காட்டி எதிர்காலத்தில் தொழிற்சாலையை அதிகாரிகள் மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது. முற்பகல் 11:30 தொடக்கம் 1 மணித்தியாலம் வரை போராட்டம் இடம்பெற்றது. இந்த தொழிற்சாலை மூடப்பட்டால் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். மூடப்பட்டால் 146 குடும்பங்கள் இதில் வேலை செய்கிற தொழிலாளிகள் ரொம்ப பாதிக்கப்படுவார்கள். ஆகையால் இதை மூடாமல் திரும்பி நல்ல ஒரு முறைக்கு கொண்டு வர முறை இருக்கும் மேனேஜ்மெண்ட் மார்க்கிட்ட நாங்கள் கேட்கிறோம். அதுபோல நாங்க எங்கெங்க சொல்லணுமோ அவர்களுக்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். இதுவரை எதுவான நடவடிக்கை இல்லை. வேற ஒரு பிழைக்கக்கூடிய வழியோ அல்லது எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களுடைய பிள்ளைகள் எப்படியோ வாழ வேணுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதே உடனடியாக இதுக்கு ஒரு சிறந்த முடிவெடுத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். 5 நாளைக்கு லோடு ஏற்றி கொடுக்குறோம். நாங்க எங்களுக்கு லாபம் இல்ல, சம்பளமா சரியான ரேட்டு படி எங்களுக்கு முடிச்சு கொடுக்குறது இந்த தோட்டத்துல. இந்த பெருநா அட்வான்ஸ் 10,000 கொடுத்தாங்க. எல்லா தோட்டத்திலும் எங்களுக்கு 7,000, 5,000 கூடுதலா கேட்டா அது இல்லன்னு சொல்றாங்க. கேட்டா நாங்க வெளியே இறங்கி தான் வாங்குறோம். அது 2 மாசத்துல வெட்டுறீங்க. நாங்க எப்படி பிள்ளைங்களை வச்சு இந்த குடும்பத்தை கொண்டு போறது? இதேவேளை போதிய அளவு கொழுந்து கிடைக்காமையின் காரணமாக கொடுப்பனவுகளை வழங்குவதில் தாமதம் காணப்படுவதாகவும் எனினும் தொழிற்சாலையை தற்போது மூடும் எண்ணமில்லை எனவும் தோட்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 70வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று பல பகுதிகளில் சமய வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. முன்னாள் ஜனாதிபதியின் இன்றைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நேரகன்பேட்டை விகாரையில் அன்னதான நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னர் வெள்ளவத்தை மயூராபதி கோவிலிலும் அவர் வழிபாடுகளில் ஈடுபட்டார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த நாளை முன்னிட்டு அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியில் ஆசீர்வாத வழிபாடுகள் இடம்பெற்றன. அபாயகர ஆயுதங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபையின் தலைவர் டாக்டர் நிலாங்க சமரசிங்க பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து டாக்டர் நிலங்க சமரசிங்கவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சின் செயலாளர் ஜெகத் பி விஜயவீரவின் கையொப்பத்துடன் இன்று பிற்பகல் கடிதம் ஒன்று தமது அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாக அவர் கூறினார். அபாயகர ஆயுதங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபையின் தலைவராக பேராசிரியர் ரவீந்திர பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் நிலங்க சமரசிங்க குறிப்பிட்டார். போதைப்பொருள் விநியோகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்கள் தம் வசம் இருப்பதாக பகிரங்கப்படுத்தியதை அடுத்து அவர் தொடர்பில் பெரிதும் பேசப்பட்டது. இந்த விடயம் குறித்து இன்று காலை ஒளிபரப்பாகிய பெத்திகட நிகழ்ச்சியிலும் டாக்டர் நிலங்க சமரசிங்கவிடம் வினவப்பட்டது. நூலகங்களை புதுப்பிக்கும் சக்தி எஃப்எம்மின் புத்தக புரட்சி செயற்திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு ஓட்டமாவடி பாத்திமா பாலிகா மகா வித்தியாலயத்துக்கு புத்தகங்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டன. சக்தி எஃப்எம்மின் 17வது பிறந்த நாளை முன்னிட்டு நாட்டில் உள்ள 17 நூலகங்களை புதுப்பிக்கும் நோக்கத்துடன் சக்தி எஃப்எம் புத்தக புரட்சி முன்னெடுக்கப்படுகின்றது.
இதேவேளை வாழைச்சேனை இந்து கல்லூரியிலும் புத்தக புரட்சி முன்னெடுக்கப்பட்டது. வளப்பற்றாக்குறை உள்ள நூலகங்களை இனங்கண்டு அவற்றை புதுப்பிக்கும் நோக்கில் புத்தகம் கொடுப்போம் புதிகம் படைப்போம் எனும் துணைப்பொருளின் கீழ் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. பெண்கள் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகங்களை எதிர்த்து வவுனியாவில் இன்று பேரணி ஒன்று நடத்தப்பட்டது. வவுனியாவில் வன்முறைகளினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வவுனியா ரம்பைக்குளம் அந்தோனியார் ஆலயம் ஒன்றில் ஆரம்பமான பேரணி நூற்றுக்கணக்கான பொதுமக்களின் பங்களிப்புடன் யாழ்ப்பாணம் வீதியூடாக வவுனியா பிரதேச செயலகத்தை அடைந்ததும் நிறைவுக்கு வந்தது. அந்த தகவலோடு நியூஸ் பஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எங்களோடு இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எமது அடுத்த பிரதான செய்திகள் 10:45 ஒளிபரப்பாகும். வணக்கம்.